ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பேடா. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு தேவை ஒரு அரை கப் அளவு நெய். ஸோ நெய் கொஞ்சம் கூட போனாலும் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை கப் அளவு சுகர் பவுடர் பண்ணினது. இப்போது இந்த கீயையும் சுகரையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேடாவுக்கு நீங்கள் அடுப்பு பற்ற வைக்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் நான் சுகரில் கிராம்பு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இடையில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றும் கட்டியே இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அப்போ தான் அந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இது பிள்ளைங்களுக்கு, நம்ம வளர்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன பிள்ளைங்க, லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கட்டாயம் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து சேர்க்க போகிறது ஏலக்காய் தூள். ஒரு 1/4 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெயினான டிஷ்ஷே இது தான். இது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கடலை, உப்பு கடலை இருக்கு இல்லையா, கடலை சன்னா தால், அதோட மாவு கடையில் விற்கிது. ஸோ உங்கள்கிட்ட அது கிடச்சிச்சின்னா அதிலே செய்யலாம் டேரெக்டாக. இல்லைனா நீங்கள் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ரெண்டுமே ரொம்ப ஒரே இது தான். இது கடையில் பேக்கிங்கில் விற்றுச்சு. இது நீங்கள் பொட்டுக்கடலையை வீட்டிலே ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு செய்ய வேண்டியதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி கெட்டியாக கொண்டு வரணும். இந்த மாவு பண்ணுறப்ப உதிரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு ஃபார்ம் ஆகும். இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து நம்ம பேடா செய்ய வேண்டியதான். இப்போது பேடா செஞ்சு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேடா வருதோ அது. நான் 1 கப்பு மாவுக்கு அரை கப் சுகர் போட்டிருக்கேன். 1/4 கப் அளவு நெய் போட்டிருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா மாவு ஒன்றா ஃபார்ம் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது உங்களோட ஃபிங்கரில், அதாவது ஒரு லைட்டாக ப்ரெஸ் வைங்க. அது நீங்கள் தம் ஃபிங்கர் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது நம்ம அந்த பிஸ்தா வைக்கிறதுக்காக தான். ரியலி உண்மையை சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த பிஸ்தாவோடு சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. பிஸ்தா தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் பாதாம் இல்லை முந்திரி பருப்பு இருக்குது. ஸோ உங்கள் பசங்களுக்கு திராட்சை பிடிக்குன்னா திராட்சை கூட வைக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இன்னும் 2 தான் பேலன்ஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கடையில் இருக்க பேடாஸ்லாம் இருக்கும் இல்லையா, மில்க் பேடாலாம் அதே மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இன்னும் நிறையா ரெசிபி வந்துட்டுருக்கு. பர்ட்ஸ் டூ ப்ளூமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.